இந்தியா கூட்டணியில் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மன கசப்புனால அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி விட்டு வெளியே நாங்கள் போனாலுமே தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான சில 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 பிரச்சனைகளா இருக்கட்டும், சில கோரிக்கைகளா இருக்கட்டும், நாங்க அதுல பொறுத்த வரைக்கும் ஒருமித்த குரலா நாங்க ஒழிப்போம், மற்ற எதிர்கட்சிகளோட நாங்க ஒருமித்த குரலா ஒழிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இப்போ இதன் அடிப்படையில் எங்களுக்கு என்ன இப்போ பொதுவுடைமை இயக்கங்கள் இருக்கட்டும், மற்ற இயக்கங்களா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க இருக்கிற மாதிரி நாங்க இந்தியா கூட நாங்க இருக்கிறோம். அதுல எங்க இயக்கத்தினுடைய நிலைப்பாடு, திமுக வெளியில போயிருக்கிறாங்க, அது காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு இருக்கிற மனக்கசப்பு போயிருக்கிறாங்க. எங்களோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி நாங்க தொடரணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். தொடர்ச்சியாக மின்வெட்டு போன்ற இடங்கள மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தவைக்க அதாவது மின்வெட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டிப்பா தமிழக அரசு அது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரச்சனை எங்கன்னு பார்க்கணும். ஒண்ணு, மின் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடா, இல்ல அல்லது பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு குறைபாடுகளா, இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான அந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். ஏன்னா இது உங்களுக்கே தெரியும், சம்மர், அது இல்லாம உங்களுக்கு இந்த குறிப்பா என்னன்னா இரவு நேரங்கள்ல அந்த மின்வெட்டு ஏற்படுறதால மக்களுக்கு பெரும் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அது அரசாங்கம் இது பண்ணும். அதே நேரத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பா இது நெடுங்காலமா இருந்த ஒரு பிரச்சனை. இது கடந்த கால அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையில பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு அந்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான விரிவாக்கமோ அதுக்குண்டான புதுப்பித்தலோ இல்லாம இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்பார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20 வருஷமா எந்த மாற்றத்தையும் இது பண்ணாம செய்யாம இருக்கு. அந்த மின் விநியோகத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்புல பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான முதலீடுகளோ அதுக்குண்டான புதுப்பித்தலோ இல்லாதனால இந்த பிரச்சனைல இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட ஒரு சில இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது பண்ற முறை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவிலேயே அதை பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு இடத்துல ஆவடியில, சென்னை பக்கத்துல ஆவடியில அந்த ஃபியூஸ் போர்டு அதை கழட்டிட்டு போறது சரி. அதே மாதிரி பெரம்பூர்ல அதே மாதிரி மின் துண்டிப்புல சில பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் இதுல அரசியலாக்குற சில இருக்கு. ஆனா இது பொறுத்த வரைக்கும் பரவலா நான் பாக்குறது மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பல பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு மின்சாரத்துறையில போதிய ஆட்களும் நபர்களும் இல்லை. நீண்ட காலமா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆள் தட்டுப்பாடுங்கிற இருக்கு. அது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 15,000 பேரை பொறுத்த வரைக்கும் பொறியாளர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியமனம் செய்வோம்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தமிழக அரசு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற இந்த குறைபாடுகளை விரைவில் நிவர்த்தி பண்ணுங்கிறது எங்களுடைய